அது அந்த பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு அதுக்கு யாருமே மறுக்கலை. திரு செங்கோட்டையனோ, திரு நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, வேலுமணி, கேபி அன்பழகன், சிவி சண்முகம் இந்த 6 பேர் தான் இது தொடர்பாக பேசுனாங்க அப்படிங்கிறது தான் செய்திகளாகவே வந்தது. பல ஊடகங்கள்லையுமே அது வந்துருச்சு. அப்படி ஒன்று நடக்கலை, நாங்கள் பேசலைன்னு இந்த 6 பேரும் மறுக்கலை. ஆனால் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. அதுதான் சொல்ல வரேன். இந்த 6 பேரும் ஜெயக்குமாரை சந்தித்து பேசலை. 6 பேரும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருக்கிறாங்க. ஒன்று எடப்பாடி மறுக்கணும், இல்லை அவங்க யாரும் என்கிட்ட இது மாதிரி ஆலோசனை சொல்லலைன்னு. இல்லை, பொதுவெளிகளில் பரப்பப்பட்ட கருத்து என்பது ஏற்புடையதல்ல, அந்த முயற்சியில் நாங்கள் இல்லைன்னு இந்த 6 பேரில் ஒருத்தர் சொல்லணும். சொல்லலை. ஜெயக்குமார் சொல்கிறார். அதிமுகவில் கடந்த 3-4 ஆண்டுகளாக எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஸ்போக்ஸ் பர்சனாக ஜெயக்குமார் தான் போய் நின்று பேசுவார். அப்போ அந்த அடையாளத்தோடு அதிமுகவின் கருத்து இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருபுறம் ஒற்றுமைக்கான அந்த குரல் எழுந்து அதற்கான முயற்சிகள் நடைபெறுகிற பொழுது அதற்கு முட்டுக்கட்டை போடுற மாதிரி திரு ஜெயக்குமார் பேசுவதை அதிமுகவினுடைய நிர்வாகிகளே ஒப்புக்கொள்ளலை. நேற்றுக்கு நான் ஒரு முக்கிய பிரமுகரை சந்தித்து பேசுகிறப்போ சொன்னார், இந்த ஆள் தான் எல்லாத்துக்கும் காரணம், முந்திரி கொட்டை மாதிரி முந்தி போயிட்டார், பேசி முடிவு எடுக்கட்டும், அதுக்குள்ளே என்ன அவசரம் அப்படிங்கிற மாதிரி. நான் அறிந்த வகையில் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி முடித்த உடனே பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னாங்க. திருமதி சசிகலா அவர்களோடும் திரு ஓபிஎஸ் அவர்களும் கூட இந்த 6 பேரில் 1-2 பேர் தொடர்பில் இருக்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தான். சார், இப்போ இவங்க 6 பேருமே எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. இவங்களுமே ஸ்ட்ராங்கா ஓபிஎஸ் அவர்களை விமர்சிச்சிருக்காங்க, சசிகலா அவர்களை விமர்சிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த என்ன மாற்றத்துக்கு என்ன காரணம்? இல்லை, இப்போ இந்த 6 பேரில் மிக தீவிரமாக விமர்சித்ததில் சிவி சண்முகம் ஒருத்தர் தான். திரு செங்கோட்டையனோ, திரு நத்தம் விஸ்வநாதனோ, மற்ற யாருமோ, தங்கமணி, வேலுமணி உட்பட யாருமே ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் விமர்சிக்கலை. விமர்சனம் என்று வருகிற பொழுது சிவி சண்முகம், கேபி முனுசாமி, ஜெயக்குமார் ஏதாவது ஒரு இடத்துல செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி கடந்து போயிடுவார். அவங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி வெளியேற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பார். தனிப்பட்ட தாக்குதல் இருக்காது. ஆனால் நேற்று திரு ஜெயக்குமார் பேசுகிற போது இந்த ஒற்றுமையை விரும்பாதது அவர் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த அதிமுகவுடைய தொண்டர்கள் ரத்தத்தை உறிஞ்சிற அட்டை மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நல்லா இருக்கணும், ஒன்றுபட்ட கட்சி தான் நமக்கு வெற்றியை தரும் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. திரும்ப அந்த எந்த உறுப்பினர் ரத்தத்தை உறிஞ்சின அட்டை அப்படிங்கிறது இல்லை. இந்த மாதிரி விமர்சனங்கள் இப்போதைக்கு தவிர்க்க வேண்டும் என்பது தான் அங்கே இருக்கிற நிர்வாகிகளுடைய கருத்தாகவே இருக்கிறது. நிச்சயமாக 2026 தேர்தலுக்குள்ள கட்சி ஒன்றுபட்டு இந்த தேர்தலை எதிர்கொண்டால் மட்டுமே வெற்றி சாத்தியம் என்பதை அடிப்படை உறுப்பினரிலிருந்து முன்னணி தலைவர்கள் வரைக்கும் உணர்ந்திருக்கிறார்கள். ஸோ அதற்காக தான் அதற்கான பேச்சுவார்த்தை பூர்வாங்கமாக தொடங்கி இருக்கு. விரைவில் அது நல்லது நடக்கும்னு எல்லோரும் எதிர்பார்க்கிற நிலையில் ஜெயக்குமார் போன்றவர்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படின்னு. இல்லை, எடப்பாடி பழனிசாமி ஒப்புதல் இல்லாமல் ஜெயக்குமார் பேசுவார். இல்லை, அதுதான் இப்போ பொதுவெளிகள்லையுமே சரி ஊடகங்கள்லையுமே அவர் வாய்ஸ் ஆஃப் எடப்பாடி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த நிலைப்பாடு என்பது திரு எடப்பாடிக்குமே அந்த 6 பேர் அந்த நிர்வாகிகள் கூட்டத்திலேயே அவர் தனக்கு உடன்பாடு இல்லை என்பதை வெளிப்படையாக தெரிவிச்சிருக்கலாம். ஆனால் தெரிவிக்கலை. இப்படி பாஜகவோட கூட்டணியில் சொன்னார். ஆமாம், அதே மாதிரி அப்படிப்பட்ட சூழலில் திரு ஜெயக்குமாரை தூண்டிவிட்டு இந்த மாதிரி கருத்து சொல்கிறது என்பதுமே அதுவுமே ஏற்புடையதில்லை. கட்சியினர் மத்தியில் இந்த நம்பகத்தன்மை என்பது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சு போயிடும் அவங்க மேலே.